தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நரசிங்கம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த திவ்யராஜ் ஆரோக்கிய செல்வி தம்பதிக்கு 4 மகள்கள், 1 மகன் உள்ளனர். 3வது மகள் பட்டதாரியான ஜெனிஃபரும் அவர்களது உறவினரான மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா செங்குடி கிராமத்தை சேர்ந்த சௌரிராஜ் இருதயமேரி தம்பதியினரின் மகனான மார்டின் ராஜும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். மார்டின் ராஜ் மலேசியாவில் வேலை பார்த்து வருகிறார். இருவருக்கும் திருமணம் செய்ய குடும்பத்தினர் பேசிய போது 2வது மகளுக்கு திருமணம் செய்யாமல் 3வது மகள் ஜெனிஃபருக்கு திருமணம் செய்ய பெற்றோர் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் பெண்ணை மட்டும் கொடுத்தால் போதும், சீர்வரிசை எதுவும் வேண்டாம் என்று கூறி மார்டின் ராஜ் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஜெனிஃபரை திருமணம் செய்துள்ளார். 2வது மகள் திருமணம் முடிந்தவுடன் சீர்வரிசை செய்வதாக ஜெனிஃபரின் பெற்றோர் வாக்குறுதி அளித்துள்ளனர். திருமணம் முடிந்து 10 நாட்கள் மட்டுமே மணப்பெண்ணுடன் குடும்பம் நடத்திய மார்டின் ராஜ் அப்போதே மலேசியாவிற்கு வேலைக்கு சென்று விட்டார். இந்நிலையில் ஜெனிஃபரின் அக்காவுக்கு கடந்த 19ஆம் தேதி குடவாசல் அருகே பருத்தியூர் தேவாலயத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்திற்கு ஜெனிஃபர், அவரது மாமியார் இருதயமேரி, நாத்தனார் லவன்சியா மேரி ஆகியோர் சென்றுள்ளனர். அப்பொழுது ஜெனிஃபரின் அக்காவிற்கு கொடுக்கப்பட்ட சீர்வரிசை பொருட்களை அவர்களது செல்போனில் புகைப்படம் எடுத்த மாமியாரும் நாத்தனாரும் ஜெனிஃபரிடம் உனக்கு சீர்வரிசை எதுவும் செய்யவில்லை என்று அங்கேயே கடும் சண்டையிட்டு ஜெனிஃபரை ஊருக்கு அழைத்து சென்று விட்டனர். நேற்று இரவு தனது வீட்டிற்கு தொலைபேசியில் பேசிய ஜெனிஃபர், அக்காவிற்கு மட்டும் இவ்வளவு சீர்வரிசை பொருட்களை உன் குடும்பத்தார் செய்துள்ளனர், உனக்கு மட்டும் ஏன் சீர்வரிசை எதுவும் செய்யவில்லை என சொல்லி கொடுமைப்படுத்தி தாக்கியதாக தெரிவித்த போது தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பதற்றமடைந்த ஜெனிஃபர் குடும்பத்தினர் தங்கள் மகனை ஜெனிஃபர் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். அங்கு ஜெனிஃபர் பேச்சு மூச்சியின்றி மயங்கி கிடந்துள்ளார். உடனே அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பெரம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்த நிலையில் ஜெனிஃபர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளனர். நேற்று என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம். என் பெரிய பொண்ணு கல்யாணத்தில் சீர்வரிசை எல்லாம் பார்த்துட்டு இந்த தகர கொட்டாயில் கிடக்கிறவனுக்கு ஜாமான் என் மொவன் அம்மா கேவலமாக போயிட்டானா, என் மூணுக்கு ஒன்று வாங்கி தரலையான்னு என் பொண்ணை அங்கேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தேன், ஏமான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லாமன்னுடுச்சு. சரி கல்யாண வீட்டில் எதுவும் வாய தந்தா கலவரமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கேப்புன்னு போந்தேன். என் பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு உடனே கிளம்புன்னு என் பிள்ளைய அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு என் பிள்ளை அழைச்சி கொண்டு விட்டுட்டு ஊடு தாப்பா வந்திருக்கான். என் பொண்ணு ஒரே ஒரு ஃபோனு தான். ஃபோன் பண்ணிச்சு, 2 வார்த்தை தாப்பா பேசினுச்சு. என் பொண்ணு என்ன சொன்னிச்சு, ஏம்மா அங்கே இருக்க சீர்வரிசையெல்லாம் பார்த்துட்டு என்னை அடிக்கிறாமா திட்டுறாமான்னுச்சு. அப்படியே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுப்பா. இந்நிலையில் ஜெனிஃபரின் சாவுக்கு காரணமான அவரது மாமியார் இருதயமேரியை கைது செய்ய வலியுறுத்தி ஜெனிஃபரின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சீர்காழி பொறுப்பு கோட்டாட்சியர் அர்ச்சனா நேரில் ஜெனிஃபர் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினார். தொடர்ந்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பிரேத பரிசோதனை செய்ய அனுமதித்தனர். காதல் திருமணம் செய்த 3வது மகள் 2வது மகள் திருமண நாளில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.